ஹல்லேலூயா. உம் நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, நீர் வாழ்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord Jesus. ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. பாடும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில். கைகளை உயர்த்தி, உன்னதமானவரே, உன்னத. ஆமென். என் உறைவிடம் நீர்தானே. ஹல்லேலூயா. Glory, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. உயர்த்துகிறே. ஹல்லேலூயா. Thank you Father. நாடி தேடி வரும், நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஆமென். தகப்பன் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒரு நாளும் கைவிடுவதே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உன்னத. ஆமென். என் உறைவிடம். ஓ ஹல்லேலூயா. ரேமலம சந்தரம கடரோ. சொல்லுங்க, உன்னதமானவரே, உன்னத. ஆமென். என் உறைவிடம்
ஹalleluya உன்னத. Thank you Lord Jesus. Glory உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்தி வாழ்த்தி போற்றி வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்தி எழுந்தருளும், எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயோ, எதிரி கை ஓங்க விடாதீங்கப்பா, விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க. ஒரே சத்தமாய் உன்னதமானவரே, உன்னதமானவரே என் உறைவிடமே, நீர்தானே. ஹalleluya. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஓரலமக்கிறோம் சந்தனரே, உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். கிருபையப்பா, கிருபை ஆண்டவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடமே, என் உறைவிடம், ஆமென். உன்னத ஹalleluya. என் உறைவிடம். இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க, உன்னதமானவரே, உன்னத என் உறைவிடமே, ஆமென். உன்னத ஒரே சத்தமாய் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை. ஹalleluya பாடுவோம், ஹalleluya, ஹalleluya, hallelujah. Amen. We glorify your holy name, Father. Hallelujah, hallelujah, ஹalleluya. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹalleluya, 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 ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. Thank you Father. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
கிருபையா இந்த மாலை நேரத்திலே நீர் எங்களுடைய சமூகத்தில் கூடி வர செய்த தயவுக்காக நன்றி. ஆவியானவர் இந்த கூடுகை முழுவதும் பொறுப்படுத்தி நடத்தும்படி எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமை பெறட்டும். இதனால் நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இதனால் வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு கூட பேசணும். வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் உருவாக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் துதிக்கும் போதே ஆண்டவரே, மலை போல இருக்கிறவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகிற அனுபவத்தை நாளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களும் இருக்கிற இடத்துல தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை செய்வீராக. நடத்துகிற நம்முடைய மகனை கர்த்தர் பலப்படுத்தி பயன்படுத்தும். நீரே ஆளுகை செய்யும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படி எழுந்து நின்று 100வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 100. Thank you Jesus. நூறாவது சங்கீதத்தை சத்தத்தை உயர்த்தி வாசித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி 5வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் நன்றியால். இனியும் என்ன சுமப்பீங்களா ஆண்டவரேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இனியும் ஏந்துவேன், இனியும் சுமப்பேன். ஹல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவரோடு அந்த உறவுல இருந்தா எதையுமே கேட்க வைக்க மாட்டார். நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே கட்டளை பிறக்கும். ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிறார். தள்ளி போக தள்ளி போக தள்ளி போக தான் அநேக காரியங்களும் நமக்கு தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. நெருங்க 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 என்னத்தை 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 என்கிற கவலை அற்ற ஒரு வாழ்க்கை. நெருங்கி நிற்கிறவனுக்கு என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்கிற கவலை வர கர்த்தர் விடமாட்டார். தள்ளி போகும்போது தான் இந்த எல்லா கவலைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஒரே வீட்டில் மார்த்தாளும் உண்டு, மரியாளும் உண்டு. ஒருவள் நெருங்கி நிற்கிறார், இன்னொருவள் தள்ளி நிற்கிறாள். அப்படி தள்ளி நிற்கிறவா அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். நெருங்கி நிற்கிறவள்
அவரையே பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். எவ்வளவுக்கு நெருங்க முடியுமோ அவ்வளவுக்கு நெருங்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. சந்தோஷமா இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி மகிமை செலுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம் பாடிடுவே, நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. பாடுங்க. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, ஆமென். க்ளோரி. வானிலும் பூமியிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. அல்லேலூயா. ஆமென். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, க்ளோரி. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, ஆமென். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம். ஒரே சத்தமாய் நல்லவர் நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. கிருபையப்பா. ஆமென். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே, ஆனந்த கீதம், நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா ஆளியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலோ. பாடுங்க. அக்கினியின் சோதனையில் ஓ நன்றியோடே தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவே.
ஆமென் ஆமென் நல்லவர் ஓரபகல ரபதோரோ ஷெரே மகரா நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா நன்றியால் வணங்கிடுவே ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே ஆனந்த கீதம் பாடிடுவே நான் ஆனந்த கீதம் பாடிடுவே ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்த கீதம் பாடிடுவே. அவர் எவ்வளவு நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் முன்னாடி கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார் நம்புறவங்க. இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை ஓ வெட்கப்பட்டு ஆமென் இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை ஆமென் வெட்கப்பட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நம்பி நான் முன் செல்லுவேன் என்னை அவரிடம் ஒப்புவித்தேன். ஆண்டவரை நம்பி நடக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு காரியம் கேரண்டி, எங்கேயுமே முடங்க விட மாட்டார். முடங்க விட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடங்க விட மாட்டார். ஹல்லேலூயா. அது ஒரு மாதிரி முடங்கி சொல்லக்கூடாது. முடங்க விட மாட்டார். அவன் வண்டி போயிட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நல்ல ஸ்பீடாக ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது வால்டேஜ் ட்ராப் ஆகும். ஃபேன் நிற்காது. சிலர் கை தட்டுறது போல அப்படியே ஓடும். ஆனால் ஓடும். ஃபேன் ஓடுது, காற்று வரல. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? வால்டேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு சில டைம் நமக்கு வால்டேஜ் எல்லாம் டவுன் ஆகும். ஆனாலும் அந்த வேகம் இல்லை, ஆனாலும் போயிட்டு தான் இருக்கிறோம். சில பாதையில் இஸ்ரவேலர்கள் உற்சாகமாய் நடந்தார்கள், சில வழி நிமித்தம் சோர்ந்து போனார்கள். பைபிள்ல இருக்கு. ஆமென். சில பாதை நமக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆண்டவர் சித்தன் அடுத்த மாதம் அதுதான் கேட்க போகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தை தான் தந்திருக்கிறாங்க. ஆனாலும் வண்டி போயிட்டு இருக்கு, போயிட்டே இருக்கு. ஒன்று தெரியும், அவரே சொல்லிட்டார், நீ பொறுமையாக வந்தால் போதும். ஹல்லேலூயா. ஆமாம், உனக்கு டைம் இருக்கு, நீ பொறுமையா வா. காலடி தெரியாமல் போனால் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா, நம்பி நான் முன் செல்வேன். சமுத்திரம் ஒதுக்கி நம்பினா சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே ஆமென் வெட்கப்பட்டு ஹல்லேலூயா. வனாந்திரமே வாழ்க்கையானாலும்
கர்த்தர் என் பக்கம் உண்டு. சொல்லுங்க, வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. ஆமென். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான். கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவேன், இயேசுவை என்னை அவரிடம் என்னை வெட்கப்பட்டு போக மாட்டேன், போக மாட்டேன். இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அல்லேலூயா வெட்கப்பட்டு. இந்த வார்த்தை சொல்லி அறிக்கை செய்வோமா? இங்கே நான் பரதேசியானாலும் நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அங்கே ஓரிடம் உண்டு, ஆயத்தமாக்கி ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். ஆமென். என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அல்லேலூயா வெட்கப்பட்டு. ஒரு விஷயம் கூட, வனாந்திரமே வாழ்க்கையானாலும், வனாந்திரமே வாழ்க்கையானாலும் ஆமென். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்வேன். வேண்டியதை இயேசு பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்வேன். இயேசுவை உணரமா சேர மக்களரோ. ஆமென். வெட்கப்பட்டு அல்லேலூயா இயேசுவை ஆமென். என்னை அல்லேலூயா வெட்கப்பட்டு. இப்ப சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் பாடுங்க. அனுமதித்ததெல்லாம் அல்லேலூயா. தினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேர். அதினதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
கைகள் ஆமென் ஹalleluya உம்மால் கூடாதே ஓரலகரா உம்மால் கூடாதே உங்க சத்தம் கேட்கட்டும் எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க எனக்காக யாவும் எனக்காக தேவன் நீர் இருக்க பயமே இல்லை எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை உங்க கைகள் ஹalleluya உம்மால் கூடாதது எதுவும் இல்லை உம்மால் கூடாதது எதுவும் இல்லை உம்மால் கூடாத அப்படியே கைகளை அசைத்து ஹalleluya பாடுவோம் ஓ ஆமென் ஹalleluya உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி உம்முடைய அன்புக்காக நன்றி நீ நல்லவர் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு ஹalleluya உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் உம்மை நாங்கள் போற்றுகிறோம் நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே நீ நல்லவரே உடரமரோ கரங்கள் என்னாதாரமே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஹalleluya சில பாதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆனா இருந்து யோசிக்கணும் என்னை ஏன் கர்த்தர் இப்படி நடத்துறார் முதல்ல எப்படி பார்க்கணும்னா நானா நடக்கிறானா இதுல அவர் நடத்துறாரா அவர் நடத்துறார் தெரிஞ்சா அடுத்தது ஏன் இப்படி நடத்துறார் ஆமென் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது யோவான் 6 தாம் செய்ய போகிறதை அறிந்து அடுத்து என்ன செய்யணும் என்பதை முன்னமே அறிந்துட்டார் நமக்கு அப்பொழுது நடக்கிற காரியங்கள் மட்டும்தான் தெரியும் அடுத்து நடக்கிறது தெரியாது நம்ம இப்போ இருக்கிறத வச்சு அடுத்த காரியத்துக்கு பிளான் பண்றோம் ஆண்டவர் அடுத்து என்ன நடக்கும் என்பது தெரிந்ததுனால பல நேரத்தில் அமைதியா இருக்கிறார் தாம் செய்ய போகிறதை அறிந்து தம்மை நம்பி வந்தவர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நாளைய குறித்து கவலைப்படாத
ஏன் நாளை குறித்து கவலைப்படாத? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இந்த பூமியில அனுப்பும்போது, கிறிஸ்துவை அனுப்புவதற்கு முன்பதாக அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த ஒரு யோவான கர்த்தர் அனுப்பினார். நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளானால் நமக்கு முன்பாக கர்த்தர் தூதர்களை அனுப்பி இருப்பார். ஏன்னா நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். உன்னுடைய நாளைய நீ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அனுப்பின தூதர்கள் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? அதான் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதாவது இன்னைக்கு இருந்து நாளைய குறித்து யோசித்தா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். நாளைக்கு போய் பார்த்தா சால்வ் ஆயிடும். எத்தனை பிரச்சனை நைட் இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஐயோ எப்படி ஃபேஸ் பண்ண போறோன்னே தெரியல. ஃபேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஈஸியா முடியும்னு. கடந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக ஒரு ஆஃபீஸர் ஒரு ஃபேமிலி பார்க்க போனோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரே உபவாசம். அதுக்கப்புறம் வந்து அரை மணிக்கு ஒரு என் கூட ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள பலப்படுத்தி, ஒன்றும் இல்லை, திருப்பி வீட்டுக்கு போனால் மெசேஜ் ஃபோனு, நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம், நாங்கள் இன்னும் பஸ்ஸு ஏறிட்டோம், இன்னும் டீ குடிக்கிறோம், நாங்கள் பஸ்லேருந்து இறங்கிட்டோம், அடுத்து ஃபோன், என்ன நான் ரூமுக்கு வெளியே நிற்கிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போயிட்டு வந்துட்டு என்னாச்சு, அது சிம்பிளா முடிஞ்சிட்டு. இதுதான் கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாது. கவலைப்பட்டு குறைக்காத. சிலர் கவலைப்பட்டு குறைப்பாங்க. நான் 20 நாள் ஃபாஸ்டிங், ஏன்னா ஒரே ரொம்ப கூடிட்டு. நீ கவலைப்பட்டு குறைக்காத. சிலருக்கு கவலை வந்துட்டு ஒரு ஹோட்டல் விட மாட்டாங்க, அவங்க கூட்டுவாங்க. நீ கவலையில கூட்டாத, குறைக்காத. ஆமென். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு என்ன துன்பங்கள் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் ஓ காத்திடுவா என்றுமே காத்திடுவா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என்ன நம்பிக்கை! ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே,
அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன் பே. ஆமென். இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இந்த தேவன். ஆமென். மரண பரியந்தம் நம்மை. ஆமென். இந்த தேவன் உடராலமரா ஹந்தா ரகடா ரேமமோரலறியாத்தனரா பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி ஆமென். காரக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. காரக பாதை சொல்லுங்க. ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள் நீரோற்றாய் மாற்றினாரே. மரண பரியந்தம். ஆமென். இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி அநாதி தேவனும் அடைக்கலமே. ஹல்லேலூயா. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன் வே. ஹல்லேலூயா. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். ஆமென். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். உடராலமரா ஹந்தரா ஷெர்மா கரோலராதரா லராதரா. ஆமென். மரண பரியந்தம் நம்மை. ஆமென். அநாதி தேவனும் அடைக்கலமே. அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி ஆமென். இப்போவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவா. இப்போவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவா. கடும் காரகத்தில் கர்த்தர் மாவினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. ஆமென். நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை. இந்த தேவன் கடர பாரதரோ ஷெரே மமரோ. அநாதி தேவன் ஓ ரமல கரபா சந்தரபா
உடராலரா ஹந்தராலராதராலரா ஏ மாமா மாரேலே பாபா கரோ ஹல்லேலூயா நாதி தேவனு நடக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவன் அவர் நித்திய புயங்கள். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. அவரே நம் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நம்முடைய ஆதாரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர். அவருடைய கரங்கள், அவருடைய புயங்கள் நம்மோடு உறுதியாயிருந்து நம்மை பலப்படுத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீரத்தனை நல்லவர், நீரத்தனை ஆச்சரியமான. உங்க கிருபை மிக மிக பெரியது, உங்க தயவு மிக மிக பெரியது. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் என் இயேசையா, இதற்கு ஈடா என்ன தருவேன். Glory. நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. அவன் செஞ்சதை சொல்லுங்க. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு. எத்தனை முறை உடைஞ்சு போயிருந்த நீங்க என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறீங்கப்பா, என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறீங்க ஆண்டவரே. ருசித்தவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி எத்தனை எத்தனை அன்பு என்மே, இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா ஏசையா. ஆமென், ஹல்லேலூயா. பலர் சபித்து என்னை வெறுத்த போதெல்லாம் உங்க கரம் நீட்டி, பலர் சபித்து என்னை உங்க உள்ளங்கையில். ஆமென், இதற்கு ஈடா என்ன. ஆமா, எனக்கு உங்க கையில ஸ்தானத்தை கொடுத்தீங்க, இதற்கு ஈடா என்ன தருவேப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு, கிருபை, கிருபையப்பா. ஆமென் ஜீசஸ், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். ஆமென். ஓரலபா சந்தரபா கரபா லபா ரதாரா. நீங்க மட்டும் பாடுங்க. தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில். ஆமென்.
ஓ சுமந்ததை உடரமரே சுமந்ததை ஆயத்தனை அன்பு என்மே உடலர மகரே தரேலரே ஹalleluya ஆமென். இதற்கு ஈடாக கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுங்க. திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே. ருசித்தவங்க கைகளை உயர்த்தி, நடத்தி நீரன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீரன்னை குந்தன் பிள்ளையாக்கி நீர் திருப்பி தர ஆமே. திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோ நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஒரு வார்த்தையை நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஆமென். இன்னைக்கு காலையில் ஒரு வேத பகுதியை ஆண்டவர் காண்பித்து தந்தா. நான் அதிலிருந்து ஆண்டவர் பேசுறத நான் கேட்க விரும்புகிறேன் அப்படி சொல்றவங்களை கை தூக்க சொன்னா நம்ம எல்லாரும் தூக்குவோம். ஆனால் இன்னைக்கு உள்ள செய்தியே ஆண்டவர்கிட்டருந்து நான் இப்படி கேட்க விரும்பவே இல்லை. இதான் செய்தி. ஆண்டவர்கிட்டருந்து நான் இப்படி வேண்டாண்டவர், அது வேற யார்ட்டையாவது வேண்டாம் பேசிக்கோங்க, என்கிட்ட இப்படி பேசவே கூடாது. நீங்க என்கிட்ட பேசாம இருக்கவும் கூடாது, என்கிட்ட இப்படி பேசவும் கூடாது. இது ஒரு உரிமையோடு கூடிய கதறல், கெஞ்சல். காயின் ஆண்டவர் பேசும்போது காயின் சொல்லுவான், எனக்கு தாங்க முடியல, எனக்கிட்ட தண்டனை ஐயோ என்னால சகிக்க முடியல. ஆண்டவர்கிட்ட நாம லைஃப்ல கேட்க கூடாத 3 வார்த்தைகள். இப்படி மட்டும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்லணும்னா சோலி முடிஞ்சுது, இதோட கதை முடிஞ்சிச்சு. அவர் அமைதியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி மட்டும் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பேசிடக்கூடாது. அதில் முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே, அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். இது முதல். அதன் அர்த்தம் என்னன்னா, இதுவரை நீ யூஸ் ஆயிட்ட, இனி நீ யாருக்குமே யூஸ் ஆக மாட்ட. இதான் அதனுடைய அர்த்தம். இதுவரை நீ யார் யாருக்கெல்லாமோ யூஸ் ஆன, பயன்படுத்தப்பட்டாய். இது முதல். என்ன வேர்டு இது?
சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறவர் சொல்ற வார்த்தை. இது முதல் நான் இனி உன்கிட்ட கனி பூசிக்க வரமாட்டேன்னா ஓகே, ஒரு 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 அன்பு சண்டைன்னு சொல்லலாம். இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை யாரும் உன்னை தேடி வர மாட்டாங்கப்பா. ஆமே. சிலர் பார்க்குறாங்க, யூத் ஃபெஸ்ட் முடிச்சு அப்படியே போயிருந்திருக்கலாம், சரி சாட்டர்டே வர்ஷிப் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவாண்டா. ஆமே. பிரியமானவர்களே, 12வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டாகும் போதெல்லாம் இயேசு செய்த செயல்கள் நமக்கு நல்லா தெரியும். ஒன்று, இருக்கிறத பிளஸ் பண்ணி சாப்பிடுறார். இன்னொன்று, சீஷர்களை அனுப்பிவிட்டு வாங்கிட்டு வர சொல்றார். ஆனா இந்த இடத்துல அவருக்கு பசி உண்டான போது அவர் இந்த மரத்துக்கிட்ட அவருடைய பசியை போக்குவதற்கான கனியை எதிர்பார்க்கிறார். நம்ம கேட்டா சொல்லுவோம் இது சீசன் இல்ல. நல்ல கவனிங்க, சீசனை செட் பண்றது கர்த்தர். ஆமென். தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். நம்ம லைஃப்ல சீசனை செட் பண்றது நம்மை அழைத்த கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. சீசனை செட் பண்றது கர்த்தர். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, அப்படிதானே இருக்கு எந்த வசனம்? ஏசாயா 11:1 வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்துன்னா அந்த 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 கூடாரம் விழுந்துட்டு ஒரு துளிர் தோன்றி, அவ்வளவுதான், அந்த கூடாரம் விழுந்துட்டு. இனி அந்த வம்சத்துல அந்த கூடாரத்துல யாரும் இருக்கிறது மாதிரி தெரியல. தாவீது காலத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருந்தா ஒரு 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 அர்த்தம் இருக்கும். இது மொத்தத்துல தாவீது கூடாரம் விழுந்துட்டு அந்த மரம் வெட்டி போடப்பட்டாச்சு. அப்போ இதுக்குள்ள இருந்து ஒரு துளிர் தோன்றுமா? அதன் அர்த்தம் என்ன? சான்ஸ். இனி இதுக்கு சீசன் போச்சு. டேவிட் ஃபேமிலிக்கு, தாவீதின் குடும்பத்துக்கு சீசன் போயிட்டு. சீசனை செட் பண்றது மனுஷன் கிடையாது. எனவேதான் ஏசாயா 53:1 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நம்பவே முடியாதது. 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். சத்ரு ஒருவேளை நினைச்சிருப்பான், அவ்வளவுதான், இந்த குடும்பத்தை வெட்டி போட்டாச்சு, இந்த கூடாரத்தை இடித்து போட்டாச்சு, இனி வாய்ப்பே இல்லை நினைக்கிற இடத்துல கர்த்தர் ஆமேன் துளிரை போல, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போல. ஆமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீசனை செட் பண்றது கர்த்தர். ஹalleluya, ஆமென். நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நம்ம உலக கிளைமேட்டை பார்க்குறோம். இந்த காலம் இப்படி தான் இருக்கும், இந்த காலம் சீசன் கிடையாது. அதான் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட வந்து இப்போ சீசன் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு அப்படி சொல்லவே கூடாது. நமக்கு சீசனை செட் பண்ணி தரது யார் அப்படின்னா கர்த்தர். இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் இவ்வளோ கடினமாக பேசுகிறார்னா, எல்லா மரங்கள் இருந்தும் அவர் ஒன்று கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறார், எதிர்பார்க்கிறார். யாருக்கிட்ட நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் தெரியுமா? யாருக்காக நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, யாருக்காக நம்ம நிறைய கிரயம் செலுத்துகிறோமோ, யாருடைய வளர்ச்சிக்கு உயர்வுக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறோமோ அவங்க கிட்ட அறிந்தோ அறியாமலோ நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமாகும். சில பெற்றோரை கைவிடுகிற, எதிராக எழும்புகிற பிள்ளைகளை பார்த்து தாய்மார் வழியில சொல்றது, இங்க பாரு உன்னை நான் நொந்து பெற்றேன் அப்படிம்பாங்க. உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த வலி, உடனே அந்த வலி தான் ஞாபகம் வரும். அந்த எதிர்பார்ப்பு, நான் இப்படி எதிர்பார்ப்பு வைத்தேனே.
இங்க ஆண்டவர் வராரு. இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, ஆண்டவரால் அந்த மரத்துல இருந்து கனியை உண்டு பண்ண முடியும். ஆனா இங்க கர்த்தர் ஏன் இப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கனி வருவதற்கான எல்லாத்தையுமே கர்த்தர் செய்கிறார். நீங்க ஏசாயா 5 நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அவருடைய தோட்டத்துக்கு அவர் செய்யாத வேலையே கிடையாது. அதுல ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுவார். ஏசாயா 5வது அதிகாரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, 4வது வசனம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம்? நான் எல்லாம் செஞ்சிட்டேன்பா. என்ன செஞ்சார்? 2வது வசனம். அவர் அதை முதல்ல வேலி அடைத்து கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தது. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவர் உடனே கூப்பிடுறார், எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷர், எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை இனி செய்யலாம்? எதிர்பார்ப்போடு வருகிறார். நல்ல கவனமா கேளுங்க. நம்மால ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட முடியலைன்னா நம்ம யாருக்குமே பிரயோஜனமான பாத்திரமா இருக்க முடியாது. அதான் இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உனக்கு எனக்கு கனி தர முடியல, நீ யாருக்கும் கனி கொடுக்கண்டா. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை நான் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவருக்கு நான் பிரயோஜனமான பாத்திரமா இருக்கிறேன். தேவனுடைய புதிய பாட்டு நம்ம ரிப்பீட்டடா பாடிட்டே இருக்கிறோம். வழியிலே கிடந்த மண்ணென்னை உம்மகத்தான திட்டம் வைத்தீ. பாடுங்க. உடமிடப்பட்ட மண்ணென்னே பெரிதான திட்டம் வைத்தீ. நம்ம பிள்ளைய வளர்க்குறோம். பிள்ளை வளர்ந்து சேலரி வாங்கி நமக்கு தராம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அரிசியெல்லாம் வாங்கி கொடுக்குறான்னு வைங்களேன். இது அநேக பெற்றோருடைய கண்ணீர். அவருக்கு பயன்படாம ஆண்டவர் சொல்ல, இனி இது முதல் என்ன வேடுங்க அது, அந்த கிருபை பொருந்தின ஒரு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை விழுந்துடக்கூடாது நம்ம லைஃப்ல. விழுந்துட்டா விழுந்ததுதான். அடுத்த நாள் வந்து பார்க்கறாங்க அது வேரோட பட்டது. அதான் மேல பட்டுனா கூட வெட்டி எடுத்துலாம், வேரோடு. ஹல்லேலூயா. இது முதல். ஆண்டவரே, இந்த ஒரு வார்த்தையை பார்த்து நீங்க ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத நிலையில். இன்னைக்கு ஆவியானவர் வந்து இந்த வார்த்தையை காலையில் மெடிடேட் பண்ண வச்சார். டேவிட்டை தான் வர்ஷிப் நடத்த சொன்னேன். டேவிட் ரொம்ப டயர்டு, எனக்கும் டயர்டு தான், இருந்தாலும் சரி. ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தை தான். ஆமென். ஆண்டவர் சும்மா வந்து எந்த ஒரு வார்த்தையுமே மெடிடேட் பண்ண வைக்க மாட்டார். ஒரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வந்து அவர் எதிர்பார்க்கிற டைம் யூஸ் ஆகாம அவ்வளோதான். சில பாத்திரத்தை வீட்டிலேருந்து வெளியே தூக்கி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பாத்திரம் அப்படி வெளியே தூக்கி போடப்பட்ட பாத்திரம் காணவில்லை என்று வீட்டார் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரம் மிஸ் ஆச்சுன்னா தேடுவாங்க. இன்னும் அவர் கையில தான் இருக்கிறோம். நான் அவருக்கு பயன்படாம யாருக்கு பயன்பட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஓடிட்டு இருக்கிறேன். அப்ப ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நீ கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனா மாறிட்டேன்னா உன் கனியை அநேகர் புசித்து திருப்தி அடைவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முதல் ஒரு காலம் ஒருவனும், அவ்வளவுதான். நீ வேணா எவ்வளவு வேணாலும் வளர்ந்துக்கோ, என்ன வேணாலும் இலைய கிளைய ஆட்டிக்கோ, இனி யாருக்குமே நீ யூஸ் ஆக மாட்ட. ஆண்டவரே, இப்படி ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொல்லிடாதீங்க.
வேணா ரெண்டு ரெண்டு அடி அடிங்க. அதனாலதான் ஆண்டவரே கர்த்தாவே என்னை தண்டியும் என்று எரேமியா சொல்றான். யாராவது அப்படி ஜெபம் பண்ணியிருக்கோமா? கர்த்தாவே அவங்களை தண்டியும் என்று தான் ஜெபம் பண்ணியிருப்போம். கர்த்தாவே, ஓ லார்ட் கரெக்ட் மீ, என்னை கரெக்ட் பண்ணுங்கப்பா, என்னை கரெக்ட் பண்ணுங்க. ஆமென். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன், உடைந்த பாத்திரம் நான், உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன், ஓ குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான், உடைந்த பாத்திரம் நான், உடரமரோஷமரே பாத்திரம் எவரும் விரும்பாதவன். உன்னத பாட்டு 7:12 7:11-12 நீங்க பாத்தீங்கன்னா, வாரும் மணவாட்டி கூப்பிடுறா, வாரும் என் நேசரே, என் நேசரே, வயல்வெளியில் போய் வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம், கிராமங்களில் தங்குவோம், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், ஆ, திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை, என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். என்ன வார்த்தை! அதிகாலையில்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு, தோட்டத்தில் பழம் வந்தா என்ன வந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு யூஸ் ஆகணும் முதல்ல, அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. அதான் அதிகாலையில் ஆண்டவர் என்னுடைய ஃபைனஸ்ட் லவ், அதான் நேசத்தின் உச்சிதம். ஆமென். தி ஃபைனஸ்ட். ஆமென். எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே, நம்ம போய் பார்க்கலாம். பூ திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ மாதல். நீங்க பாருங்க, நீங்க பார்த்து நீங்க சொல்லுங்க, இல்லப்பா நாளைக்கு வர்றதுக்குள்ள பூத்திருக்கணும், வாங்க ஆண்டவரே, நீங்க பாருங்க. அதன் அர்த்தம் என்ன? என்ன அருமையான வார்த்தை! உங்க கேர் ஆஃப்லயே வச்சிருங்க ஆண்டவரே. ஆமென். நம்ம எல்லாம் அந்த அவர் வரும்போது தான் கூடையை ஓபன் பண்ணி பார்க்குறோம். இப்படிதான் மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசுவை பிடிக்க அந்த ராத்திரியில் சோல்ஜர்ஸ் வந்ததும் ஒருத்தன் ஓடினானா. ஓடும்போது அவனுடைய வஸ்திரம் என்னாச்சா? கீழே விழுந்துச்சா. உள்ள ஒண்ணுமே இல்லையா. நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். வெளியே பயங்கர பரிசுத்தவான், அது உருவனா தான் தெரியும். ஆமென். பைபிள்ல எதுக்கு இதெல்லாம் எழுதி இருக்கு? அவன் ஓடுறானா. ஓடும்போது மார்க்கு சுவிசேஷத்தில் வசனம் பாருங்க, எடுத்தீங்கன்னா சொல்லுங்க, வசனம் விட்டுருங்க. ஆமென். எடுத்தீங்களா? மார்க்கு சுவிசேஷம் தான் நினைக்கிறேன். 1 minute டைம், எடுக்கலைன்னா விட்டுருவோம். 14:52 அங்க ஒரு டிக்ஷனரி அவன் இருக்கு. தன் துப்பட்டியை போட்டுவிட்டு, அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு அதன் அர்த்தம் என்னன்னா, உள்ள ஒண்ணுமே இல்ல, வெளியே பயங்கர ஷோ. என்ன உருக்கம், என்ன அவங்க அப்படி ஆண்டவர் பத்தி சொன்னாலே கண்ணில் என்ன ஆயிரும்? ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்க்கிறவர், அஞ்ஞானியை போல இருக்காது என்றார். ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும். ஆமென். சில மாஸ்க் போட்டு நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டவர் ஏமாத்துறது மட்டும் பிடிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏமாத்துறது பிடிக்காது, அது தாங்க முடியாதுங்க. இந்த உண்மையா அன்பு செலுத்துறவங்கள எதை ஒரு சகோதரன் என்கிட்ட அழுதார். அவங்க சொந்தத்தில் ஒருத்தர் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு தாங்க முடியல.
அப்படி சொல்லிட்டு வந்திருந்து ஓன்னு அழுக. என்னை வேற எதுனால நான் சகிச்சிருப்பேன், என்னை ஏமாத்திட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க, அப்படி ஒரு அழுக. அப்ப இவ்வளவு நேரம் ஆண்டவரே உமக்காக ஜீவனையும் கொடுப்பேன் எல்லாம் சொல்லும் போது அந்த பரிசுத்தவான் என்கிற போர்வை அப்படி விழுந்துட்டு அவ்வளவுதான், துண்ட காணும். அதனால தான் ஆண்டவர் வேத பாரகரை பார்த்து சொன்னார், நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட, வெளியே நல்லா இருக்கிறீங்க, உள்ள ஒண்ணுமே இல்லை. ஆமா, நான் ஆண்டவருக்கு யூஸ் ஆகலைன்னா நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவனா போயிடும். பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் வெளியே தூக்கி போடப்படும். அதை திருடன் எடுக்கவும் மாட்டான். அப்படி எடுத்துட்டு போனாலும் வீட்டில் இருக்கிறவங்க அப்பாடா, சப்போஸ் திருடன் வந்தாலும் இவங்க காட்டி கொடுப்பாங்க, இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்க விரும்பாத ஒரு வார்த்தை, இது முதல் ஒரு காலம் ஒருவரும் உன்கிட்ட இருந்து கனியை புசிக்க மாட்டாங்க. அது அர்த்தம் இனி யாரும் உன்கிட்ட வரமாட்டாங்க. அவ்வளோதான், அவன் கதை முடிச்சுது. நீ வேணா எவ்வளோ நாள் வளர்ந்துக்கோ வாழ்ந்துக்கோ, ஆனால் நீ யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். ரெண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 7வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே. அன்பான மகனே என்றல்ல, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு தள்ளி போ. இந்த வார்த்தையை நான் கேட்டுற மாட்டேன். உலகம் என்ன தள்ளட்டும், ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்து. இது உலகம் தள்ளும் போது நமக்கு அது கவலை கிடையாது. ஏன்னா அவர் நம்மை உலகம் தள்ளும் போது அவர் அள்ளுறார். ஆனா அவர் என்கிட்ட பார்த்து, ஆண்டவரே அப்பா இயேசுவேன் ஓடி வரும்போது தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ. எப்படிங்க இருக்கும் ஒரு கூட்டத்துல நம்ம ஒருத்தங்களை பார்த்துட்டு நெருங்கும் போது, உன்னை யார் இங்க வர சொன்னா, தள்ளிப்போ இப்படி சொன்னா. ஆமென், ஹல்லேலூயா. உலகம் தள்ளி குப்பையில தூக்கி போட்டுச்சு, நீங்க தூக்குனீங்க. அதே ஆண்டவர் நம்மளை பார்த்து தள்ளி போயிரு. சில பிள்ளைங்க தகப்பனுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் போது சொல்லுவாங்க, என் முகத்துல முழிக்காது, தள்ளி போயிரு. இந்த வார்த்தையை கேட்டுறவே கூடாது. அப்போ இங்க எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? செய்கை, ஒர்க். நான் என்ன செய்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல். எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 11, 12 வசனங்களிலே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எதை மனசுல வைக்கணும் தெரியுமா? இந்த செயல் என்கிட்ட தொடர்ந்துச்சுன்னா நாளைக்கு அங்க இருந்து என்னால தாங்க காயின மாதிரி கத்துவோம், ஐயோ எனக்கு இது சகிக்க முடியல ஆண்டவரே, நீங்க என்ன தள்ளி போன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லையே ஆண்டவரே. அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறதே. 13வது வசனம், அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியிறங்கமாகும். வெளிச்சத்தினால், அதுதான் கர்த்தருடைய நாளில். அக்கிரம செய்கைக்காரரே. ஜனங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இவங்க பேய்களை ஓட்டுறாங்க, இவங்க அற்புதம் செய்யறாங்க. இப்படி பார்க்கும்போது அற்புதம் செய்தவர்களே அப்படி கூப்பிடல,
அக்கிரம செய்கைக்காரர். அப்ப ஒரு காரியம் தெளிவா தெரிகிறது, கிஃப்டை விட ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிஃப்ட் யாருக்குன்னா, நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், மாப்பிள்ளை நல்லவனான்னு பார்த்தா கிஃப்ட் கொடுப்போம். நம்ம கொடுக்கறதுல உள்ள ஒண்ணு இருக்காது, அது வேற. கல்யாணம் இன்வைட் பண்ணா நான் கிஃப்ட் கொடுக்குறேன், அவ்வளவுதான். அதுல அவங்க சர்டிபிகேட் பார்த்தா கிஃப்ட் கொடுக்குறோம் இல்ல. என்கிட்ட கிஃப்ட் இல்லாததை பரலோகம் ஒரு குறையாவே பார்க்காது. ஆனா ஃப்ரூட் இல்லாததை என்கிட்ட பரலோகம் எதிர்பார்க்கிற ஃப்ரூட் வரணும்னா கிரைஸ்ட் எனக்கு ரூட்டா இருக்கணும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அக்கிரம செய்ய தள்ளிப்போ தள்ளிப்போ. நான் நம்ம லாங்குவேஜில் சொன்ன அப்படிதான் பைபிள் படிப்பேன். அப்படி இருக்கிறது மாதிரி படிச்சா நமக்கு நிறைய புரியாது. நம்ம எல்லாம் ஆண்டவரே சொல்ல தள்ளிப்போ அப்படி சொன்னா, என் மனைவி சொன்னா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன், என் பிள்ளைங்க சொன்னாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன், என் பெற்றோர் சொன்னாலும் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனா இவ்வளவு காலம் ஊழியம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன பார்த்து நீ தள்ளிப்போன்னு சொன்னா அடுத்த செகண்ட் நான் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து அவர் வாயில இருந்து வந்த வார்த்தையால மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தந்து நம்ம எத்தனை முறை இந்த வாழ்க்கை தீபம் மங்கினது, தூக்கி 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 சுமந்து கொண்டு வந்து, சுமந்ததை நான் மறப்பேனோ. அவர் பார்த்துட்டு தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டாருன்னா தாங்கவே முடியாது. ஹல்லேலூயா. மூணாவது ஒரு வார்த்தை, மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 26வது வசனம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. சொல்லிட்டு 28வது வசனத்துல அவனிடத்துல கொடுத்ததெல்லாம் புடுங்க. அவங்கிட்ட நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு தந்ததை அவர் எடுத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கிறது. இதெல்லாம் தாங்க முடியாதது. நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தந்தார், நிறைய கிருபைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. யாருக்கும் இல்லாத கிருபைய நமக்கு தந்துட்டு திரும்பி வரும்போது அத்தனை பேர், ஏன்னா நமக்கு அவர் தந்ததை வச்சுதானங்க இன்னைக்கு உலகம் நம்மளை பார்க்குது. ஒரு காலத்துல ஏறிட்டு பார்க்காதவங்க எல்லாம் இன்னைக்கு தேடி வந்து நம்ம போன் நம்பர் வாங்குறாங்கன்னா அவர் நமக்குள்ளே தந்த கிருபைகளை வச்சுதானே. நம்ம உறவுகளே நம்மளை தேடி வராம இருக்கும்போது இன்னைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன்னா முதல் கார்டு நமக்கு தான் வருது. அவர் நமக்கு தந்த கிருபைகள், அந்த கிருபையை பார்க்குறாங்க. நம்ம எல்லா உடையவர்களானமோ கிடையாது. ஆனா இன்னைக்கு 4 பேர் மத்தியில மதிப்பா வச்சிருக்கிறார். அத்தனை பேருக்கு முன்னாடி அதை பிடிக்கிட்டார்னா. ஓசியா 2ல இருக்கு. Glory be to Jesus. 9வது வசனத்துல, ஆதலால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டுமை, நான் கொடுத்த எல்லாத்தையும் பிடுங்கிக் கொள்வேன் அப்படிங்கிறான். அப்படி பிடுங்கிட்டார்னா 7வது வசனம், அவள் தன் நேசர்கள். இந்த நேசர்கள் எப்போ வந்தாங்க தெரியுமா? எல்லாம் இருந்த போது வந்தாங்க. அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இனி இது கிட்ட ஒன்னும் இல்லை. ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சா உறவு நமக்கு ஊறுகாய்க்கு மதிப்பு கூட தராது. ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சா. நேற்று வரை எல்லாரும் சுத்தி இருந்தாங்க, அந்த நேபுகாத் நேச்சாருக்கு எல்லாம் பிடுங்கப்பட்ட போது அவன் தனியா உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து, தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல அவன் சொல்லுகிறான், 36வது வசனம், அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்ப வந்தது. அடுத்த வார்த்தை,
என் என் மந்திரிமாரும் மந்திரிமாரும் என் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். இவ்வளவுதான். அவன்கிட்ட உருவிட்டாரு, புடுங்கிட்டாரு, ஒருத்தரும் வரல. ஆனா திருப்பி கொடுத்ததும் இதுதான் உலக உறவுகள். யோபு ஒன்னும் இல்லாம எல்லாம் இழந்த போது ஒருத்தராவது வந்தாங்களா? வந்தவங்களும் காயப்படுத்த தான் வந்தாங்க. ஆனா எல்லாம் ரெண்டத்தனையா திரும்ப கிடைத்த போது சொந்தக்காரங்கள்லாம் மோதிரம் செஞ்சுட்டு வராங்களாம். அதான் நான் வேடிக்கையா சொல்லுவேன், கஷ்டப்படும் போது ஒரு மோதகம் கூட வாங்கிட்டு கொடுக்கல. ஆனா இப்போ மோதிரத்தோட வராங்க. உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னா உறவுகள் தேடி வந்துட்டே இருப்பாங்க. உறவுகள் தொந்தரவு கொசு தொல்லையை விட பெரிய தொல்லையா இருக்கும். எல்லாத்துக்கும் நாம தான் வேணும். ஆனா ஒன்றும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவங்கிட்ட இருந்து பிடுங்கு. அதுவும் தனியா செஞ்சா கூட 4 சுவருக்குள்ள அவர் என்ன பண்ணாலும் நமக்கு அவரோட முடிச்சிடும். அத்தனை பேர் கேட்க அவன் கையிலிருந்து ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வேகமா போயிட்டு இருக்கிறோம். ஆமென். அவர் என்ன சொல்லணும் தெரியுமா? நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த என் சந்தோஷத்துக்குள்ள நீ வா. ஆண்டவரே, இதை மட்டும் நான் கேட்டுறேன். இதான் ஃபைனல் வேர்டு. இதை விட்டா முடிஞ்சு. ஏங்க, ரிசல்ட் வரும்போது நம்பர் பார்க்குறாங்க. நம்பர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஃபெயில். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணாலும் அந்த நம்பர் அதில் இல்லைன்னா அவுட். இந்த வேர்டு மட்டும் அவர் வாயிலிருந்து வரலைன்னா முடிச்சுது, கதை முடிச்சுது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, குயவனே கண்களை முடிந்தா முழங்கார் படிட்டு, குயவனே என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே உம் கரத்தாலே உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே உம் கரத்தால் என்னை உருவா. வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே. வழியிலே கிடந்த மண்ணென்னை உம் கரத்தால் எடுத்தவரே, பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே. வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். குயவனே 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 என் இயேசுவே, மண்ணானை அப்பா உம் கரத்தால் என்னை மண்ணான என்னை உம் கரத்தால் என்னை. சொல்லுங்க, மிதியிடப்பட்ட மண்ணின் மேல், மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர். புடமிடப்பட்ட மண்ணின் மேல் உம் பெரிதான திட்டம் வைத்தீர். ஓ, மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர். ஆமென். புடமிடப்பட்ட மண்ணின் மேல் உம் பெரிதான
எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்குவீர். குயவனே 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 என் இயேசுவே, மன்னாலை அப்பா உம் கரத்தால் என்னை ஆமென். மன்னாலை என்னை உருவாக்குவே உம் கரத்தால். ஒரு விசை உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு மனதில் இருந்து ஒரே ஒரு வார்த்தை, அப்பா உங்க சந்தோஷத்துக்குள்ள என்னை கூட்டிட்டு போயிருங்கப்பா, என்ன கூட்டிட்டு போயிருங்கப்பா, தள்ளி போன்னு சொல்லிடாதீங்க. உங்க சந்தோஷத்துக்குள்ள என்னை கூட்டிட்டு போயிருங்க. என் மேல அக்கறை உள்ள உங்களை போல யாரும் கிடையாது. நான் தள்ளப்பட்டேன்னா அந்த உலகம் மகிழும். நான் இனி பிரயோஜனமற்றவன்னா இந்த உலகம் சிரிக்கும். விட்டுறாதீங்கப்பா, என்ன குறை இருந்தாலும் மன்னித்து கிளை நறுக்குங்கப்பா, களை பிடுங்க படட்டும்பா, சுத்திகரியுமப்பா. உங்க சந்தோஷத்துக்குள்ள நான் வரணும்பா, நான் வரணும்பா, நான் வரணும்பா. இழுத்து கொண்டு செல்லும், இழுத்து கொண்டு செல்லும். என்னை கைவிட என்னை கைவிடாதிரும் நாதா. ஜீசஸ் சொல்லுங்க, உமக்காக உமக்காக யாவும் சகியும், உமது ஓ உமக்காக யாவும் சகியும். ஜீசஸ் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொண்டு நடத்தும் எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.